அமேசான்ல ஆட்ஸ் ரன் பண்ணா சேல்ஸ் வரும்னு சொன்னாங்க. ஆட்ஸ் ரன் பண்ண இப்போ என்னோட அக்கௌண்டே நெகட்டிவ்ல இருக்கு. அமேசான்ல அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாவே எனக்கு நிறைய அமௌண்ட் லாஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி உண்மையிலே அமேசான் அட்வர்டைஸ்மெண்ட்ங்கிறது ஒரு ஸ்கேமா. ஆட்ஸ் கிரியேட் பண்ணாலே நம்மளோட அக்கௌண்ட் லாஸ்ல தான் போகும். இது நம்மள்ட்ட இருந்து காசு வாங்குறதுக்கான ஒரு மெத்தட் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் மட்டும் ஷேர் பண்றேன். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். இதுல நான் எந்த சேஞ்சஸுமே பண்ணல. நான் அகைன் ஒருத்தர் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளோட பேஜ் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணனையும் அதே மாதிரியான ரிசல்ட் தான் காட்டுது. இது வந்து லைஃப் டைம் ரிப்போர்ட் தான். இதோட டேட் ரேஞ்சும் நான் கொடுத்துருக்கேன். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோன்னா இது ஒரு ஆட்டோமேட்டிக் கேம்பெயின். ஆட்டோமேட்டிக் கேம்பெயினா என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் மேக்ஸிமம் கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்காது. நம்மளோட ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட்டை ரன் பண்ணால் மட்டுமே போதும். இது ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல ஸ்பெண்டுன்னு பார்த்தீங்கன்னா 7,500 கிட்ட ஆல்மோஸ்ட் நடந்திருக்கு. சேல்ஸ்ன்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 35,000 கிட்ட நடந்திருக்கு. ஆல்மோஸ்ட் நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் 22% கிட்ட இருக்கு. ஓவராலாக இந்த ஆட்ஸ்லேருந்து மட்டும் நமக்கு 95 ஆர்டர்ஸ் ஜெனரேட் பண்ணி கொடுத்துருக்கு. இது மட்டும் இல்ல, இந்த ப்ராடக்ட்டுக்கு ஆர்கானிக்காவுமே நிறைய சேல்ஸ் கொண்டுட்டு வந்து கொடுத்துச்சு அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணதுக்கு அப்புறமா. ஓவரால் அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட்னு பார்த்தோம்னா 10% கிட்ட இருக்கு. இப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கு 10% அட்வர்டைஸ்மெண்ட்க்கு ஸ்பெண்ட் பண்றது ரொம்பவே ரீசனபிளான ஒன்று தான். இப்போ எதனால நிறைய பேர் அமேசான் அட்வர்டைஸ்மெண்ட் லாஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கன்னா அதுவும் உண்மைதான். அவங்க சொல்றதும் போய் கிடையாது. இப்போ நம்ம அமேசான் அட்வர்டைஸ்மெண்ட்டை கரெக்டாக யூஸ் பண்ணல, நம்மளோட ப்ராடக்ட்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னா அது நமக்கு மிகப்பெரிய லாஸ்ல கொண்டுட்டு போய் விட்டுரும். இப்போ நம்மளோட ப்ராடக்ட்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு இதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருந்தா எனக்கு ஆல்மோஸ்ட் 33,000 கிட்ட ஸ்பெண்ட் பண்ணிருப்பேன். ஆனா வெறும் 7,000க்கு மட்டும் தான் சேல்ஸ் ஜெனரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நம்ம கரெக்டா யூஸ் பண்ணலனா நமக்கு மிகப்பெரிய லாஸ்ல கொண்டுட்டு போயிட்டுரும். நீங்களும் அமேசான்ல ஆட்ஸ் ரன் பண்ணி லாஸ்ல இருக்கீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ராஃபிட்டபிளா போகலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்கா ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அட்வர்டைஸ்மெண்ட் என்னன்னா நம்மளோட ப்ராடக்ட்டை நிறைய கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு டூல் மட்டும் தான். இப்போ இந்த ஆட்ஸ் கிரியேட் பண்ணாலே நமக்கு ப்ராஃபிட் வரும்னு கேட்டா கண்டிப்பா வராது. நம்மளோட ப்ராடக்ட்டோட குவாலிட்டியும் பிரைசிங்கையும் பேஸ் பண்ணி மட்டும் தான் நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரதே இருக்கு. எக்ஸாம்பிள் நீங்க ஒரு துணி கடை வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். உங்க கடையை சுத்தியே ஒரு 10 கடை இருக்கு. எல்லா கடையிலுமே ஒரே ஒரு பிராண்டட் ஷர்ட் தான் செல் பண்றீங்க. எல்லா கடையிலுமே ஒரு சட்டையோட விலை வந்து 450 இல்லைன்னா 500 600 மேக்ஸிமமா 700ல இருந்து ஒரு 300க்குள்ள இந்த பிரைஸ் ரேஞ்ச் இருக்கு. ஆனா உங்க கடையில மட்டும் அந்த ஷர்ட்டோட பிரைஸ் வந்து 1500 வச்சிருக்கீங்க. சேம் பிராண்ட் சேம் குவாலிட்டியான ஷர்ட் தான். இப்போ நீங்க என்னதான் உங்க கடைக்கு விளம்பரம் பண்ணி நிறைய பேரை கொண்டுட்டு வந்து கொடுத்தாலும் உங்களுக்கு பக்கத்திலேயே உங்களோட காம்படிட்டர் எல்லாருமே இருக்காங்க. கண்டிப்பா அதை பார்த்துட்டு உங்களோட காம்படிட்டரோட ப்ராடக்ட் வாங்குறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா எதுக்காக ஒரு 500 ரூபாய் சட்டையை நான் தேவையில்லாம 1000 rupees எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணி வாங்கணுங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. இப்போ இதே கான்செப்ட் தான் அமேசான்லயுமே. இந்த மாதிரி உங்களோட காம்படிட்டர் எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது நீங்க அதிகமான பிரைசிங் வச்சிருக்கீங்க, சேம் குவாலிட்டி ப்ராடக்ட்டை செல் பண்றீங்கன்னா நீங்க என்னதான் ஆட்ஸ் கிரியேட் பண்ணி அதிகமான ஆடியன்ஸை கொண்டுட்டு வந்தாலுமே அந்த ஆர்டர் எல்லாமே உங்களோட காம்படிட்டருக்கு தான் கன்வெர்ட் ஆகும். உங்களுக்கு பெருசா ஆர்டர் கன்வெர்ட் ஆகாது. இப்போ அமேசான் அட்வர்டைஸ்மெண்ட்னா ஒரு கிளிக்குமே ஒரு ஆடியன்ஸ் கொண்டு வரதுக்கு நம்ம பே பண்ண போறோம். எக்ஸாம்பிள் ஒரு 100 கஸ்டமர் நம்மளோட ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணாங்கன்னா ஆவரேஜா ஒரு கிளிக்கு நம்ம 10 rupees வச்சோம்னா நம்மளோட அக்கௌண்ட்ல இருந்து 1000 rupees போயிடும். இந்த மாதிரி நமக்கு அதிகமான ஆட் ஸ்பெண்ட் ஆகிட்டே இருக்குமே தவிர நமக்கு பெருசா ஆர்டரா கன்வெர்ட் ஆகுது. நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தா நிறைய பேர் அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமா லாஸ் ஆகுதுன்னு சொன்னாங்களே, அவங்க எல்லாத்துக்குமே இதே ப்ராப்ளம் தான் நடந்திருக்கும். அவங்களோட ப்ராடக்ட்டோட பிரைசிங் வந்து காம்படிட்டர் எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது அதிகமான பிரைசிங் இருந்திருக்கும். அப்படி இல்லைன்னா அவங்க ப்ராடக்ட்டோட குவாலிட்டியில நிறைய இஷ்யூஸ் இருந்திருக்கலாம். இல்ல நிறையவே ரிட்டர்ன் ரேஷியோ வந்ததுனால அமேசான் ஆட்டோமேட்டிக்காவே அவங்களோட லிஸ்டிங்கை சப்ரஸ் பண்ணிருக்கான். இந்த மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி அவங்களோட ஆர்டர் கண்டிப்பா குறைஞ்சிருக்கும். இப்போ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல லாஸ் ஆனாலே ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது என்னன்னா நம்மளோட ப்ராடக்ட் தாங்கிறது உங்களுக்கு ரொம்பவே கிளியரா புரிஞ்சிருக்கும். நீங்க மார்க்கெட்ல அனலைஸ் பண்ணி கரெக்டான பிரைசிங்கும் ரொம்பவே குவாலிட்டியான ப்ராடக்ட்டும் செட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்குள்ள போகலாம். இதுக்கப்புறமா தான் நீங்க அட்வர்டைஸ்மெண்ட்டே ரன் பண்ணணும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்றது வந்து நிறைய பேர் ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ் நினைச்சிட்டு இருக்காங்க. இதை நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் இப்போ நான் ஒரு ஆட்டோமேட்டிக் கேம்பெயினோட ரிசல்ட்டை உங்களுக்கு ஷோ பண்ணேன். இப்போ இந்த ஆட்டோமேட்டிக் கேம்பெயின் கிரியேட் பண்றது ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ் தான். நீங்க எந்த ப்ராடக்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போறீங்களோ அதை செலக்ட் பண்ண போறீங்க. உங்களோட டெய்லி பட்ஜெட் என்னன்னு செலக்ட் பண்ண போறீங்க. அதோட பிட் வேல்யூ செட் பண்ண போறீங்க. உங்களோட கேம்பெயினை லான்ச் பண்ண போறீங்க. ரொம்பவே சிம்பிளான ஆப்ஷன் தான். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கேம்பெயின் எப்படி கிரியேட் பண்ண தெரியலனா அதுக்காகவே ஒரு ஃபுல் வீடியோ போட்டுருக்கோம். அதை செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஒரு கேம்பெயினை லான்ச் பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நிறைய ஆடியன்ஸ்ட்ட போய் நம்மளோட ப்ராடக்ட்டை ஷோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். நிறைய ஆடியன்ஸ் நம்மளோட லிஸ்டிங்கை கிளிக் பண்ணி நம்ம ப்ராடக்ட்டையும் பார்ப்பாங்க. இதனால மட்டுமே நமக்கு ப்ராஃபிட் வந்துருமான்னு கேட்டா கிடையாது. இது நம்ம ஒரு சில ஆப்டிமைசேஷனும் கண்டிப்பா பண்ண வேண்டியிருக்கு. என்னதான் நீங்க ஆட்டோமேட்டிக் கேம்பெயின் ரன் பண்ணாலுமே உங்களோட ப்ராடக்ட் வந்து கரெக்டான ஆடியன்ஸ்ட்ட கொண்டு போய் சேர்த்தா தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டா கன்வெர்ட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் தான் செல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். சம்பந்தமே இல்லாம ஒரு சுடிதாரை சர்ச் பண்ற ஒரு கேர்ள் கிட்ட போய் அந்த ஒயிட் கலர் ஷர்ட்டை சஜஸ்ட் பண்ணா அவங்க வாங்குறதுக்கான சான்ஸ் ரொம்பவே கம்மி. அதே நேரத்தில் ஒரு கீபோர்ட் சர்ச் பண்றவங்களா இருக்கட்டும், ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட்டை சர்ச் பண்ணிட்டு இருக்கிற கஸ்டமர் கிட்ட போய் அந்த ஒயிட் ஷர்ட்டை புஷ் பண்ணாலும் கண்டிப்பா அவங்க வாங்குறதுக்கான பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. அதனால கரெக்டான ஆடியன்ஸை டார்கெட் பண்ணணும். யாருக்கெல்லாம் ஒயிட் ஷர்ட் தேவைப்படுதோ அவங்க
கிட்ட மட்டும் தான் நம்மளோட ப்ராடக்ட் கொண்டு போய் காட்டணும். இந்த மாதிரி கரெக்டான ஆடியன்ஸை டார்கெட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நிறைய சேல்ஸ் ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். இதனால அமேசான் அட்வர்டைஸ்மெண்ட்டே ஒரு ஸ்கேம், இது ரன் பண்ணாலே நமக்கு லாஸ் தான் ஆகும்னு கேட்டா கண்டிப்பா அதெல்லாம் நம்பாதீங்க. நமக்கு கரெக்டா யூஸ் பண்ண தெரியாததுனால தான் அமேசான் அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து நம்ம பெரிய லாஸ் மேக் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த கேம்பெயின்லாம் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணும், எப்படி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போகணும்னு உங்களுக்கு தெரியலனா கமெண்ட் செக்ஷன்ல ஆப்டிமைஸ்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அதுக்காகவே டெடிகேட்டடா ஒரு வீடியோ போடுவோம். இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். அதை மிஸ் பண்ணாம பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை அழுத்திருங்க.